Summer holidays வந்தாச்சு நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. முதல்ல கூடிய விரைவில் யுக்ரைன் ரஷ்யா யுத்தம் முடிவுக்கு கொண்டு வரப்படும். அதற்கு உண்டான வேலையை அமெரிக்கா செய்யும். ஏன்னா ஜெலன்ஸ்கி ஆல்மோஸ்ட் சரணாகதி அடைஞ்ச மாதிரி தான் இப்போ அமெரிக்காவே கதி அப்படின்ட்டார். இந்த நிகழ்வுக்கு பின்னாடி பல்வேறு அதிரடி நிகழ்ச்சிகள் வாஷிங்டன்ல அரங்கேறின. கடந்த காலங்களில் அமெரிக்கா எங்க எண்ணெய் விலங்குகள் அதிகமா இருக்கோ அந்த நாட்டில் என்ன பண்ணாங்கன்னு உங்களுக்கே தெரியும். அதே மாதிரியான ஒரு முன்னெடுப்பை தான் இப்பயும் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அமெரிக்காவோட பாலிசி மாறவே மாறாதுங்க. அதிபர்கள் மாறலாம், கட்சிகள் மாறலாம், அமெரிக்க பாலிசி மாறாது. ஒரு வார்த்தை கேட்டார் ட்ரம்ப், நீங்க கவனிச்சீங்களான்னு தெரியல, 3வது உலக போருக்கு அடி போடுறியா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார் ஜெலன்ஸ்கியை பார்த்து. அது என்ன காரணம்னா, ரஷ்யா அணு ஆயுதங்களை வீச தயாரா இருக்குன்ற நியூஸ் ஒரு காதுல வந்துட்டு, அணு ஆயுதங்களை வீசினா 3வது உலக போர் தான். சார், ஜெலன்ஸ்கியை அமெரிக்கா மிரட்டி பண்ணிய வச்சிருக்காங்க. ஓரளவுக்கு மிரட்டி பண்ணிய வச்சிருக்குன்னு சொல்லலாம். ஓரளவுக்கு மிரட்டி பண்ணிய வச்சிருக்கு. ஏன்னா அமெரிக்கா சூப்பர் பவர். எல்லா நாடுகளையும் ட்ரம்ப் நிர்பந்தப்படுத்தாரா? இது காரணமே மோடி தான். மேக் இன் இந்தியா, ஸ்வச் பாரத், இந்தியருக்கே முதலிடம், விஸ்வகுரு, இதெல்லாம் ஆரம்பிச்சார் பாருங்க. அது உலகம் எதுக்கு ஆரம்பிச்சிடுது. ஆதம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திருமிகு பிரகாஷியம் சுவாமி அவர்கள் இருந்துள்ளார். வணக்கம் சுவாமி சார். வணக்கம். ரஷ்யா உக்ரைன் வார், அதில் அமெரிக்காவோட இன்டர்ஃபியர், வெள்ளை மாளிகையில் நடந்த ஒரு ப்ரெஸ் மீட்டு, அந்த ப்ரெஸ் மீட்டே ஒரு கலைபரமாக மாறிடுச்சு. அதற்கு பிறகு உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி ஒரு வீடியோ ஒன்று போஸ்ட் பண்ணியிருக்காரு. இதுவரைக்கும் அமெரிக்கா செஞ்ச உதவிக்கு நன்றி, அமெரிக்காவை நாங்கள் ஒரு நன்றியோடு தான் நினச்சி பார்க்குறோம், எங்களுக்கு தேவை அமைதி தான், போர் கிடையாது அப்படின்னு ஜெலன்ஸ்கி ஒரு வீடியோ போட்டிருக்காரு. இந்த உக்ரைன் ரஷ்யா வாரில் அமெரிக்கா அப்பர் ஹேண்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு ப்ரோ ரஷ்யாவா இருக்குங்கிற ஒரு பார்வையும் நமக்கு இருக்கு. நாம் எப்படி சார் புரிஞ்சுக்கிறது, என்ன நடந்துகிட்டு இருக்கு இந்த உக்ரைன் வர்சஸ் அமெரிக்கா வர்சஸ் ரஷ்யா, என்ன போயிட்டு இருக்கு சார்? முதல்ல கூடிய விரைவில் யுக்ரைன் ரஷ்யா யுத்தம் முடிவுக்கு கொண்டு வரப்படும். அதற்கு உண்டான வேலையை அமெரிக்கா செய்யும். ஏன்னா ஜெலன்ஸ்கி ஆல்மோஸ்ட் சரணாகதி அடைஞ்ச மாதிரி தான் இப்போ அமெரிக்காவே கதி அப்படின்ட்டார். ஆனால் இந்த நிகழ்வுக்கு பின்னாடி பல்வேறு அதிரடி நிகழ்ச்சிகள் வாஷிங்டனில் அரங்கேறின. வெள்ளை மாளிகை ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் அட்டன் பண்ணியிருக்கேன். ஒரு 5-6 ஆண்டு காலம் நான் வாஷிங்டனில் இருக்கும்போது அமெரிக்காவில் இருக்க வெள்ளை மாளிகை ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் அட்டன் பண்ணியிருக்கேன். அங்கேருந்து நிருபர்கள்லாம் எனக்கு இன்னும் நல்ல டச்சில் இருக்காங்க. அவங்கள கேட்டேன். அவங்க சொன்னாங்க, அமெரிக்க சரித்திரத்திலேயே இந்த மாதிரி ஒரு சண்டை பார்த்தது இல்லைன்னாங்க. ஜெலன்ஸ்கி வாஸ் அ ட்ரம்ப். ஆக்சுவலாக ஜெலன்ஸ்கி வரத்துக்கு முந்தின நாள் ட்ரம்ப் ஜெலன்ஸ்கி கடுமையாக திட்டினார். ட்ரம்ப் ஒரு வித்தியாசமான அரசியல்வாதிங்க. சாதா அமெரிக்க ஜனாதிபதிகள் மாதிரி அவர் இடம் போடக்கூடாது. அவர் அரசியல்வாதி இல்லை, முதல்ல சொல்லிட்டு வரேன். வியாபாரி, தொழிலதிபர். எனக்கு என்ன கிடைக்கும், என் நாட்டுக்கு என்ன கிடைக்கும் தான் பார்ப்பாரே தவிர, அவருக்கு அந்த அரசியல் நெளிவு சுழிவு நுவான்சஸ் யாரும் கூட கேட்டாங்க, அமெரிக்கா ஜனாதிபதி மாதிரி அவர் நடந்துக்கிறாருன்னு. நடந்துக்க மாட்டார். அவர் ஜனாதிபதி பதவியில் அவர் கவலையே பட மாட்டார். அவர் மனசில் தோன்றதை செய்யக்கூடிய ஒரு மனிதர் நான் அறிந்த வரையில். அதனால் அவர் இந்த நுவான்சஸ்ஸு பார்த்து பேசுறது, மைக் வச்சு எல்லாம் பேசுறது, அவர் வாய்க்கு பேசிட்டு போயிடுவார். அதோட பின்விளைவுகளை பற்றி கேர் பண்ண மாட்டார். அது என்ன வரும்ன்றதை பற்றி கேர் பண்ண மாட்டார். ஜெலன்ஸ்கி கண்டபடி திட்டிட்டு ஜெலன்ஸ்கி வாசலில் ஒயிட் ஹவுஸில் கையை பிடிச்சி உள்ளே கூப்பிட்டு போனார். போனவுடனே ட்ரம்ப் கேட்டாராம், கனிம வளத்தில் எங்களுக்கு உங்கள் ஊர்லேருந்து 50% வேணும் அப்படின்னு கேட்டிருக்காரு. அது அக்ரிமெண்ட் கொடுத்து கையெழுத்து போட வச்சாராம். அது மிரட்டி தான் போட வச்சிருக்காங்க. மிரட்டி, ஆல்மோஸ்ட் மிரட்டின மாதிரி தான் அது. நீ எனக்கு கொடு, கனிம வளங்களை கொடு, அதுக்கு உண்டான படத்தை கொடுத்துட்றேன் அப்படின்னு சொன்னதுக்கு ஜெலன்ஸ்கி சொன்னாரா, எனக்கு வேணுங்கிற ஆளுங்களுக்கு கொடுக்கறது எங்க நாட்டோட உரிமை என்ன. இல்லை சார், கடந்த காலங்களில் அமெரிக்கா எங்க எண்ணெய் விலங்குகள் அதிகமா இருக்கோ அந்த நாட்டில் என்ன பண்ணாங்கன்னு உங்களுக்கே தெரியும். அதே மாதிரியான ஒரு முன்னெடுப்பை தான் இப்பயும் பண்ணிக்கிட்டே இருக்காங்களே சார். அமெரிக்காவோட பாலிசி மாறவே மாறாதுங்க. அதிபர்கள் மாறலாம், கட்சிகள் மாறலாம், அமெரிக்க பாலிசி மாறாது. எங்க என்ன இருக்கோ, எங்க வளம் இருக்கோ அங்க கண்ணு வைக்கிறது தான் அமெரிக்காவோட பாலிசி. ஏன்னா அது சூப்பர் தாதா. அது உலகத்தின் வேர்ல்டு போலீஸ்மேன்பாங்க. உலகத்தின் தாதா அவர். அதனால் அவர் பண்றதுக்கெல்லாம் நீங்க நியாயம் கற்பிக்க முடியாது. அப்படிதான் பண்ணுவாங்க. கனிம வளங்கள் குடிக்கிறியா இல்லையா அப்படிதான் ஆரம்பிச்சாங்க ட்ரம்ப். இன்ஃபேக்ட் இது என்ன வேடிக்கைன்னா, இந்த முழுக்க இந்த கான்வர்சேஷன் பிரஸ் கேட்டுட்டு இருந்தது, லைவா ரெக்கார்ட் ஆகிட்டு இருந்தது. இது திரைக்கு பின் நடக்கிற விஷயம் இல்லை, ஓப்பனா லைவா. யூஸ்வலாக அந்த மாதிரி இருக்காது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும்
நான் போயிருந்த 5-6 ஆண்டுகள் நம்ம மன்மோகன் சிங், ஒபாமா அப்பெல்லாம் நான் போயிருந்த போது, அப்புறம் மோடி, ஒபாமா, மோடி இவர் வந்த போதெல்லாம் முதல் ஒரு 5 நிமிடங்கள் எங்களை அலோவ் பண்ணுவாங்க. அப்போ அவங்க சும்மா குசலம் விசாரிச்சுப்பாங்க. நீங்கள் சௌக்கியமா, நாடு சௌக்கியமா, நாடு சௌக்கியமான்னு எங்களை வெளியில் அனுப்பிச்சிடுவாங்க. அதுக்கப்புறம் வெளியில் 1/2 hour 1 hour உட்கார வச்சுட்டு 2 பேரும் வெளியில் வந்து ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் கொடுப்பாங்க. அதுதான் வழக்கம். இந்த வாட்டி எப்படி என்ன பண்ணாங்கன்னு தெரியல. இப்போ வந்து ட்ரம்ப் வந்து மீடியாவோட ஓவர் ஃப்ரெண்ட்லி ஆகிட்டார். போன டேர்மில் வந்து மீடியாவோட அடிதடி சண்டை நடந்தது, உங்களுக்கே தெரியும். ட்ரம்ப் வெர்சஸ் மீடியா ட்ரம்ப் வெர்சஸ் மீடியா போன டேர்மில் கொலாயடி சண்டை நடந்தது. CNN ஒழிக, நியூயார்க் டைம்ஸ் ஒழிக, வாஷிங்டன் போஸ்ட் ஒழிக அப்படின்னு ஜனாதிபதி கூகுள் இட்டாரு. இந்த வாட்டி என்னடா எல்லாரையும் அரவணைச்சு நீ லைவாக வந்து உட்காந்துக்கிட்டார். மேபி ட்ரம்ப் ஏதாவது ஒரு பிளான் பண்ணியிருக்கலாம் இந்த மாதிரி சண்டையை வந்து வெளியே ஒதுத்து. ஏன்னா ஜெலன்ஸ்கியை டீமரலைஸ் பண்றாரு. ஜெலன்ஸ்கி மேல அமெரிக்க மக்களுக்கு ஒரு அனுதாபம் இருக்கிறது என்பதை ட்ரம்ப் தெரிந்து கொண்டு விட்டார். என்னோட கணிப்பு எல்லாம் நான் கவர் பண்ண வரைக்கும் அது எப்படி ஒடிக்கலான்னு பார்த்தார். ஜெலன்ஸ்கி மேல அமெரிக்க மக்களுக்கு ஒரு அனுதாபம் பிறந்தாச்சு. அது காரணம் ஜோ பைடன் தான். எப்படி தமிழ்நாட்டில் திமுக வந்து அதிமுக பண்ற ஊழல், அதிமுக கஜானா காலி, திமுக வந்தா அதிமுக கஜானா, அதிமுக வந்தா திமுகவால் கஜானா காலின்னு சொல்ற மாதிரி ட்ரம்ப் எடுத்த உடனே சொன்னார், உங்களுக்கு சப்போர்ட் பண்றதே ஜோ பைடன் தான். ஜோ பைடனால தான் நீங்க அவ்வளவு ஆட்டம் போடுறீங்க. ஜோ பைடன் பணம் கொடுக்கலன்னா இதாண்ட போட்டுருக்க முடியாது. ஜோ பைடன் வாரி கொடுத்தாரு, உக்ரைனுக்கு வாரி கொடுத்தார். அது ரிப்பப்ளிகன் கட்சி என்னைக்குமே மற்ற நாட்டு வாரில் தலையிடாது. 62 ஜான் கென்னடி இருக்கும்போது வியட்நாம் வார், அமெரிக்கா அடி வாங்கினாங்க. அமெரிக்கா அடி வாங்கினது. அப்புறம் ஆப்கானிஸ்தான் வார், இதெல்லாம் பார்த்து அதே நேரத்தில் நான் வந்து குடியரசுக் கட்சி சண்டை போட மாட்டாங்கன்னு சொல்ல. இரட்டை குபுர தாக்குதலுக்கு பிறகு அடிச்சாங்க ஆப்கானிஸ்தானை. அவங்க நாட்டுக்கு பாதகம் வந்தா அமெரிக்கா தலையிடும் அப்படின்னா அது குடியரசுக் கட்சி ஆட்சி. மற்ற 2 பேர் சண்டை போட்டுக்கிறாங்கன்னா 3வது போய் மூக்க விடுறது ஜனநாயக கட்சி. அதுக்கு ஏற்ற மாதிரி ஜோ பைடன், ஏங்க ரஷ்யா யுக்ரைன் வார்ல அமெரிக்காவுக்கு என்ன வேலை? ஒரு ரோலுமே கிடையாது. ஒரு ரோலும் கிடையாது. எதுக்கு யுக்ரைனுக்கு அள்ளி 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 ஆயுதம் பணம் கொடுக்கு? ரஷ்யாவை எதிர்க்கிறதுக்காக. ரஷ்யாவை எதிர்க்கிறதுக்காக. ரஷ்யா சொல்லுது, நீ நேட்டோ வர வழியா வரியா வா, நான் உன்னை எதிர்க்கிறேன், நீ தைரியமா வா, பின்னாடி அவங்களை வந்து துணைக்கு வச்சுட்டு வராத அப்படின்னு யுக்ரைனை வான் பண்றது. என்ன நடந்தது 3 வருஷ வாரில்? ஒரே வாரத்தில் ஜெயிப்போம் நான் ஜெலன்ஸ்கி. ஜெயிக்க முடிஞ்சுதா? உக்ரைனுக்கும் தோல்வி, 1 லட்சம் பேர் உக்ரைனில் இறந்து போயிட்டாங்க. இது ரஷ்யாவுக்கும் தோல்வி தான். ஏன்னா ரஷ்யா போர் நடந்துகிட்டே இருக்கு. ரஷ்யா நடிச்சது ஜெலன்ஸ்கியை 1 மாசத்துல காலி பண்ணலான்னு, ஒன்றும் பண்ண முடியல. ஏன்னா நாட்டோ ஃபுல்லாக கூட இருந்தது, அமெரிக்கா கூட இருந்தது. ஒரு வார்த்தை கேட்டார் ட்ரம்ப், நீங்க கவனிச்சிங்களான்னு தெரியல, 3வது உலக போருக்கு அடி போடுறியா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார் ஜெலன்ஸ்கியை பார்த்து. அது என்ன காரணம்னா, ரஷ்யா அணு ஆயுதங்களை வீச தயாரா இருக்குன்ற நியூஸ் ஒரு காதில் வந்துடுது. அணு ஆயுதங்களை வீசினா 3வது உலக போர் தான். இப்ப இருக்கிற நிலைமையில உலகத்துல எந்த நாடும் 3வது உலக போர் விரும்புறதா இல்லை. ஏன்னா இருக்கிற எக்கானமியே தத்தளிச்சுட்டு இருக்கும்போது இந்த 3வது உலக போர் வந்தா சுத்தமாக காலியா போடும். அதனால ஜெலன்ஸ்கி நேட்டோவோட சப்போர்ட்லையும் அமெரிக்காவோட சப்போர்ட்லையும் ரஷ்யாவை எதிர்த்தார். ரஷ்யா தனி ஆளா, தனி மனிதனா, சைனா சப்போர்ட் இல்லை, யார் சப்போர்ட் இல்லை, ஜெலன்ஸ்கிக்கு தண்ணி காட்டுது. யார் தப்பு யார் ரைட்டுன்னு போக வேண்டாம். ஸோ இந்த பேச்சுவார்த்தை முடிஞ்ச உடனே அவர் சொன்னாரா, எங்கள் நாட்டு கனிம வளங்களை கொடுக்கறதுல எங்களுக்கு ஒரு வாய்ஸ் இருக்கணும், எல்லாத்தையும் அள்ளி கொடுத்துட முடியாது அப்படின்னு சொல்லிருக்காரு. ட்ரம்ப் கோவம். ட்ரம்ப் உடனே சொன்னாரா, நீ வந்து இல்லை வேன்ஸ் சொன்னார், உதவி ஜனாதிபதி, நீங்கள் டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக பேசுறீங்க, ஒரு ஜனாதிபதி கொடுத்த முக்கியத்துவம் மரியாதை கொடுக்கல அப்படின்னு. உடனே கேட்டாரா, என்ன டிப்ளமேட்டிக்னா என்ன, எனக்கு கிளாஸ் எடுக்கிறீங்களா அப்படின்னு வேன்ஸ் திருப்பி கேட்டிருக்காரு. ஜெலன்ஸ்கி ட்ரம்ப்பை வந்து கேட்கல, வேன்ஸை முறைச்சார். வேன்ஸை முறைச்சு ட்ரம்ப் கோவம். அடியோட அடுத்த வினாடியே அங்க இருந்த அத்தனை பேரும் காலி பண்ண சொல்லி உத்தரவு போட்டாச்சு. ஜெலன்ஸ்கி கோச்சிங் வந்து நம்ம பார்த்தோம், டிவிலே பார்த்தோம். வெள்ளை மாளிகை இதெல்லாம் நடக்காதுங்க. வெள்ளை மாளிகையில் கோச்சினா கூட இந்திரா காந்திக்கும் ரிச்சர்ட் நிக்சனுக்கும் அடிதடி சண்டையே வந்தது. இந்திரா காந்தியை ரிச்சர்ட் நிக்சன் கெட்ட வார்த்தையை சொல்லி திட்டினார். அது சொல்லக்கூட நான் கூசுறது. அது அமெரிக்காவில் சர்வசாதாரணமாக பேசிப்பாங்க அந்த வார்த்தையெல்லாம். அது ரொம்ப சாதாரண வார்த்தை. அந்த வார்த்தை சொன்ன இந்திரா காந்தி ரொம்ப கோவம் வந்துடுது. அப்படியே ரத்த கலரி மாதிரி சவுந்து போய் போடான்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. அப்போ கூட டிப்ளமேட்டிக்காக வந்து இன்னொரு ரூமில் உட்காந்துட்டு டைம் கொடுத்துட்டு
அந்த டைம் முடிஞ்ச உடனே வெளியில் வந்தாங்க. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் ஹஸ்கர் சொன்னார் என்கிட்ட. அது அப்படி அந்த அப்பெல்லாம் தொலைக்காட்சி கிடையாது, மீடியா கிடையாது, இன்ட்ராக்ட். இந்திரா காந்தி போகிறாங்கன்னு வந்தாங்கன்னா அவருக்கு பிடிஐ கரஸ்பாண்டன்ட் வாஷிங்டனில் எழுதுவார், அவ்வளோதான். தவிர பரசுராமோ இவர் எழுதுவார், யாருக்கும் தெரியாது. இப்போ அப்படி இல்லை. தொலைக்காட்சி உலகம் என்ன நோட் பண்ணுறதுனால ஜெலன்ஸ்கி கோச்சிட்டு வந்ததே வெளியில் பார்த்தோம். அது வந்து புரோட்டோகால் மரபு பிரகாரம் தவறு. ஒரு அமெரிக்க ஜனாதிபதியை வந்து அவமானப்படுத்துகிற மாதிரியா இருக்குது. அது வந்து என்னதான் சண்டை இருந்தால் கூட அமெரிக்கர்கள் வந்து ஓப்பனாக காமிச்சிக்க மாட்டாங்க. ஆனால் ட்ரம்ப்பும் இதுக்கு ஜெலன்ஸ்கிக்கு குறைஞ்சவர் இல்லைன்னு காமிச்சிட்டார். ஜெலன்ஸ்கி என்னென்ன வேடிக்கை பண்ணாரோ அந்த வேடிக்கை ட்ரம்ப்பும் பண்ணார். வேன்ஸ் மட்டும்தான் அதில் கொஞ்சம் மாடரேட்டாக இருந்தார். வேன்ஸ் சமாதானப்படுத்த பார்த்தார் ஜெலன்ஸ்கியை. ஆனால் ஜெலன்ஸ்கியால் கோவத்தை கட்டுப்படுத்த முடியல. அதுக்கு ஒரு கேள்வி கேட்டார் புதின், ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஜெலன்ஸ்கியை அடிக்காமல் விட்டதே அதிகம்னாரு. நீ கவனிச்சிங்களா என்னன்னு தெரியல. ஜெலன்ஸ்கியை வெள்ளை மாளிகையில் அடிக்காமல் விட்டதே அதிகம்னாரு. அவருக்கு ஏன் கோவம் வந்தது தெரியுமா? ரஷ்யாவை ஆக்கிரமிப்பாளர், அக்ரஷர், எங்கள் நாட்டை பிடிக்கிட்டான், எங்கள் நிலத்தை பிடிக்கிட்டவன் அப்படின்னு ட்ரம்ப் கிட்ட போய் சொன்னால் ட்ரம்ப் சும்மா இருப்பாரா? இவர் என்ன நினைச்சார்? ஜெலன்ஸ்கி அமெரிக்கா ரஷ்யா சண்டை போட்டுக்கிட்டே தான் இருக்கும், பரஸ்பர எதிரிகள், பரம விரோதிகள், நிரந்தர எதிரிகள் அப்படின்னு நினைச்சார். அவருக்கு தெரியாது ட்ரம்ப்பும் புதினும் நெருங்கிய நண்பர்கள். இன்ஃபேக்ட் போன தேர்தலில் ட்ரம்ப் ஜெயிச்சதுக்கே புதினோட ஆதரவு இருந்ததுன்னு ஒரு ரூமர் வந்தது. அவங்க அந்த மையெல்லாம் பண்ணாங்கன்ற மாதிரி அவங்க ஏதோ இமெயிலில் ஃப்ராட் பண்ணி விட்டாங்க. புதினால தான் ட்ரம்ப் ஜெயிச்சாங்க. எவ்வளோ உண்மைன்னு தெரியாது. ஆனால் 2 பேரும் நெருங்கிய நண்பர்கள். ட்ரம்ப் வந்தபோது சந்தோஷப்பட்ட முதல் ஆள் உலகத்தில் புதின் தான். இதனால என்ன ஒரு அட்வான்டேஜ் கேட்குறீங்க? அமெரிக்கா ரஷ்யா ஒன்றா சேர்ந்துன்னா உலக போர் வராது. பைபோலார் வேர்ல்ட்லேருந்து யூனிபோலார் வேர்ல்டு ஆகிடும். ஒரே ஒரு கொடையின் கீழ் உலகம். ஏன்னா அமெரிக்கா ரஷ்யா தான் 2 துருவங்கள். சைனா கூட ஒன்றும் அந்த அளவுக்கு கிடையாது. இப்போ என்ன ஆகி போயிடுதுன்னா அமெரிக்கா ரஷ்யா சைனா ஒரு லைனில் வந்துடுது. இப்போ 3 பெரிய நாடுகள் ஒரே லைனில் ஒரே திங்கிங்கில் வந்துடுது. அமெரிக்காவுக்கும் சைனாவுக்கும் சண்டையே வராது, கவலையப்படாதீங்க. எந்த ஜென்மத்திலையும் வராது. யாராவது சொன்னாங்கன்னா தப்பு, வராது. அமெரிக்கா சைனா வரத்துக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அமெரிக்கா வந்து சைனாவை நம்பி இருக்கு. பொருள் ஏற்றுமதிக்கு வரி போடுவாங்க. அது ட்ரம்ப் பண்ணுற வேலை. 25% வரி, 50% வரி, 100% வரி அதெல்லாம் போடுவார். அப்புறம் எடுத்துப்பார் விட்டு மணி. முதல்ல 50 100ன்னாரு, 50 25 ஆகிட்டார். நாளைக்கு இதில் பேச்சுவார்த்தை சரியாக போயிடும். ஆனால் இந்த அமெரிக்கா ரஷ்யா உறவுங்கிறது பைபோலார் வேர்ல்ட்லேருந்து யூனிபோலார் வரத்துக்கு உண்டான ஒரு சாட்சி தான் இந்த 2 பேர் நெருங்கிய நட்பு. அதை புரிஞ்சிக்க தவறியதால் தான் ஜெலன்ஸ்கிக்கு இவ்வளோ அவமானம் வெள்ளை மாளிகையில் ஏற்பட்டதுக்கு என்ன காரணம்னா, உண்மை நிலவரத்தை புரியாம ஜெலன்ஸ்கி நம்ம புதினை திட்டினா ட்ரம்ப் சந்தோஷப்படுவார்னு பேசினார் பாருங்க, அது தப்பாகி போச்சு. சார், ஜெலன்ஸ்கியை வந்து அமெரிக்கா மிரட்டி பண்ணிய வச்சிருக்கா. ஓரளவுக்கு மிரட்டி பண்ணிய வச்சிருக்குன்னு சொல்லலாம். ஓரளவுக்கு மிரட்டி பண்ணிய வச்சிருக்கு. ஏன்னா அமெரிக்கா சூப்பர் பவருங்க. யுக்ரைன்லாம் ஒரு சின்ன தமாத்தூன் நாடு. அதில் ஒன்றும் இப்போ சில பேர் சொல்றாங்க அமெரிக்கா இல்லாட்டி என்ன ஐரோப்பிய யூனியன் சப்போர்ட் பண்ணோம். ஆமா, ஐரோப்பிய யூனியனே பேங்க்ரப்ட்ல இருக்குது, திவாலா இருக்குது. அந்த கண்ட்ரிட்ட ஆயிலும் கிடையாது, பெட்ரோலும் கிடையாது. அவங்களுக்கு என்ன கோவம்னு ரஷ்யா மேலே ஆயில் கோவம். ஐரோப்பிய யூனியனுக்கும் அமெரிக்காவுக்கும் ஒரு சண்டை கிடையாது. ஐரோப்பிய யூனியன் ரஷ்யாவுக்கு என்ன பஞ்சாயத்துன்னா இந்த ஆயில் பஞ்சாயத்து. எப்பவுமே இந்த கேஸ் யூரோப்பிய யூனியன் வந்து யுக்ரைனை ஆதரிக்கிறது, ஆயில் எடுத்துக்கிறதுக்கு, இது கனிம வளம் எடுக்கிறதுக்கு. இன்னமும் வந்து யுக்ரைன்ல வந்து யூரோப்பியன் ட்ரூப்ஸ் இருக்காங்க, யூரோப்பியனுடைய ஆர்மி இருக்காங்க. அவங்களால வந்து ரஷ்யா ஆர்மியை வந்து டேக்கிள் பண்ண முடியாது. எந்த ஒரு நாடும் இன்னொரு நாடை பிளைண்டா ஆதரிக்காதுங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். யுக்ரைன்ல இருக்கிற கனிம வளங்களை கொள்ளடிக்கிறதுக்கு யூரோப்பிய யூனியன் பண்ண வேலை தான் இத்தனை வேலையும். அந்த வேலையை அமெரிக்கா எடுக்க பார்த்தது, அமெரிக்கா எடுக்க முடியல. ஐரோப்பிய யூனியன் அதை கொள்ளடிக்க ஆரம்பிச்சது. இப்போ அமெரிக்கா வித்ரா பண்ண உடனே ஏங்க ஐரோப்பிய யூனியனோட மொத்த ஆர்மியை 1 லட்சம் கூட இல்லைங்க. மொத்த ஆர்மியை அவ்வளோதான். இங்கிலாந்து நீங்கள் எல்லாம் ஊர் எடுத்தா, நெதர்லாண்டு, பிரான்ஸு, ஜெர்மனி எல்லாம் சேர்ந்தா கூட ஒன்றும் கிடையாது உங்களுக்கு. அமெரிக்கா போடுற தயவில் வாழ்ந்துருக்கிறது தான் யூரோப்பியன் யூனியன். யூரோப்பியன் யூனியனில் எந்த பொருளாதாரம் நல்லா இருக்கு சொல்லுங்க? எல்லா பொருளாதாரமும் காலி, எல்லாம் பேங்க்ரப்ட் ஸ்டேஜில் போயிடுச்சு. எல்லாம் ஏதோ 1-2 நாடை தவிர மீதி நாடெல்லாம் வந்து
கைக்கு வாய்க்குமா இருக்கிறத தவிர அமெரிக்கா மாதிரி அமெரிக்கா என்ன இருந்தாலும் பொருளாதார செழிப்பு. எந்த ஜனாதிபதி வந்தாலும் எந்த ஜனாதிபதி போனாலும் அமெரிக்கா பொருளாதாரம் வீழ்ச்சி அடையாது. ஸ்டாக் மார்க்கெட் வால் ஸ்ட்ரீட் போயிட்டே இருக்கு, மேலே கடகடன்னு போயிட்டு இருக்கு. போக 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 அமெரிக்க பொருளாதாரம், அது இல்லாமல் ட்ரம்ப் கிடுக்குப்பிடி போற ஆரம்பிச்சார். செலவெல்லாம் குறைக்கிறார், ஆளை வீட்டுக்கு அமைச்சிட்டு இருக்காரு. இதுதான் வியாபார தந்திரம். பல நாடுகளுக்கு கொடுக்கக்கூடிய ஃபண்ட்ஸை கூட வந்து ஃபண்ட்ஸை கட் பண்ணிட்டார், யுஎஸ்ஏடு கட் பண்ணிட்டார். என் நண்பர் காலில் பேசிட்டு இருந்தார், ஐக்கிய நாடுகள் சபை மூடும் கட்டாயத்தில் வந்துருந்துட்டார். ஐக்கிய நாடுகள் சபையை கதவை இழுத்து மூடி பூட்டு போடுற லெவலுக்கு வந்தாச்சு. ஏன்னா 15 வருஷமா அமெரிக்கா வந்து அது கொடுக்க வேண்டிய நிலுவைத் தொகையை ஐக்கிய நாடுகள் சபை கொடுக்கல. அமெரிக்கா ஐக்கிய நாடுகள் சபை எப்படி பணம் வாங்குன்னா, அந்தந்த நாடு பொருளாதாரத்தை பொறுத்து. இந்தியாவை அமெரிக்கா ஒரே அமௌண்ட் கொடுக்காது. அமெரிக்கா $1 கொடுத்தா இந்தியா 10 பைசா கொடுக்கும். இங்கிலாந்து 50 பைசா கொடுக்கும். ஜப்பான் 40 பைசா கொடுக்கும். அந்த மாதிரி கணக்கில் தான், ரேஷியோவில். மெஜாரிட்டி ஃபண்ட் அமெரிக்கால இருந்து வரும். அமெரிக்கா தான். அதை ஸ்டாப் பண்ணி 15 வருஷம் ஆச்சு. ட்ரம்ப் தரமாட்டேன், ஜோ பைடன் கொஞ்சம் கொடுத்தாரு, கொடுக்கல. ட்ரம்ப் தரமாட்டேன்ட்டார். இப்போ ஐக்கிய நாடுகள் சபையில் எல்லாரும் வீட்டுக்கு அமைச்சிட்டு இருக்கான். செயின் எஃபெக்ட் மாதிரி வீட்டுக்கு அமைச்சிட்டு இருக்கான். அப்படி அமெரிக்கா வந்து கண்ட்ரோல் பண்ணியிருக்கும்போது ஐக்கிய நாடுகள் சபையே தட்டு மாதிரி யுனிசெஃப் மூடும்படி ஆயிடுச்சு. ஏன்னா யுஎஸ்ஐ ஸ்டாப் பண்ணதுனால யுனிசெஃப் எல்லாம் நியூயார்க்கில் வீட்டுக்கு அமைச்சிட்டாங்க. இப்போ பாதி பேர் வீட்டுக்கு போயாச்சு, இன்னும் மீதி பேர் வீட்டுக்கு போகிறாங்க. இந்த நிலைமையில அமெரிக்கா தயவு இல்லாமல் ஐரோப்பிய யூனியன் என்னத்த பண்ண முடியும்? அதோட பாடே தனியினத்துவம் போடும்போது இது போய் யுக்ரைன் ஹெல்ப் பண்ண போதுமா? வேடிக்கை தான் இதெல்லாம். என்ன சார் நடக்க வாய்ப்பு இருக்கு? யுக்ரைன் சரணாகதி அடையும், வார் நிறுத்தப்படும், பேச்சுவார்த்தை நடத்தப்படும். இந்தியா போன்ற நாடுகள், அமெரிக்கா போன்ற நாடுகள் இதில் தலையிட்டு 2 பேருக்கு பேச்சுவார்த்தை பண்ணி உடன்படிக்கை ஏற்படுத்தி இத்தோடு நிறுத்திக்கங்க, பிடிச்ச நாடெல்லாம் நீங்கள் வச்சுக்கோங்க. ஏன்னா ரஷ்யா இவன் என்ன சொல்கிறார் செலன்ஸ்கி, கிரிமியா எங்களை பிடிச்சேன் கொடு. இப்போ பிடிச்சா கிரிமியா எப்போ பிடிச்சது? அது எப்படி கொடுக்க முடியும்? பாகிஸ்தானை மட்டும் 4 காஷ்மீர் பிடிக்கிட்டு போச்சு. பாகிஸ்தான் திருப்பி கொடுத்ததா? இந்தியா ஒரு வல்லமை பண்ணி நாடு, எவ்வளோ பெரிய நாடு இந்தியா. பிஓகேவா தான் இருக்கு. பிஓகே அங்கே வால் பிடிச்சி வச்சுக்குது. பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் பிடிக்கல, அவன் திருப்பியே கொடுக்க மாட்டேன்றான். அந்த நிலைமை தான் உலகம் இருக்குது. எந்த நாடை ஒருத்தர் பிடிச்சினானோ அதை கொடுக்க மாட்டான். அது வந்து உலக இயற்கை. அதனால கிரிமியா திரும்பி வர போறது இல்லை. இவங்க ஆக்கிரமிப்பு பண்ண யுக்ரைனும் போச்சு. இருக்கிற நாடை வச்சுட்டு பத்திரமா சேஃப்கார்ட் பண்ணி இருந்துட்டு ஓடலாமே தவிர, நீங்கள் பிடிச்சதை திருப்பி கொடுன்னு கேட்டால் ரஷ்யா கொடுக்க போகிறது இல்லை. ரஷ்யா வந்து யுக்ரைனே கபலீகரம் பண்ணுன்னு பார்க்கும்போது பிடிச்ச திருப்பி கொடுக்குமான்னு. ஸோ அந்தந்த இடத்துல இருந்தால் அந்தந்த இடத்துல அவங்கவுங்க சமாதானம் பண்ணி போகணும்னு பார்க்கணும். ட்ரம்ப் ஜெலன்ஸ்கி எப்படி ட்ரீட் பண்ணுறாரோ கிட்டத்தட்ட அதுக்கு ஈக்குவலாக தான் மோடியும் ட்ரீட் பண்ணியிருக்காரு. நீங்கள் வந்து எங்கள் நாட்டுக்கு வந்து 100% வரி போடுறீங்க, எங்கள் இறக்குமதி பண்ணால் வரி போடுறீங்க, அதையெல்லாம் நீங்கள் வந்து குறைக்கணும். மோடி கிட்டையும் அப்படிதான் அக்ரெசிவாக தான் பேசியிருக்காரு போல இருக்கே சார். இல்லைங்க, மோடிகிட்ட வந்து ஒரு அன்பா பழகினார். மோடிக்கும் ட்ரம்ப்புக்கும் ஒரு நல்ல ஈக்குவேஷன். நான் அப்படி சொல்லலை, அதாவது இல்லை ஜெலன்ஸ்கியை ட்ரீட் பண்ண மாதிரி ட்ரீட் பண்ணல நான் சொல்லலை. ஆனாலும் இந்தியா வந்து அமெரிக்காவிலேருந்து இறக்குமதி செய்யற பொருளுக்கு வந்து நீங்கள் 100% வரி போடுறீங்க, இப்படியெல்லாம் பண்ணீங்கன்னா வந்து அதெல்லாம் பண்ண முடியாது. அதன் காரணமாக அமெரிக்காவுடைய ப்ராடக்ட்ஸுக்கு வந்து பல இதுக்கு டாக்ஸ் ஃப்ரீ பண்ணியிருக்காங்க. அமெரிக்கா நிர்பந்தப்படுத்துறாரா? எல்லா நாடுகளையும் வந்து ட்ரம்ப் வந்து நிர்பந்தப்படுத்துறாரா? என்ன காரணம்னா, இது காரணமே மோடி தான். மேக் இன் இந்தியா, மேக் இன் ஸ்வச் பாரத், அப்புறம் நம்ம தயாரிப்பு, நம்ம ப்ராடக்ட், இந்தியருக்கே முதலிடம், விஸ்வகுரு, இதெல்லாம் ஆரம்பிச்சார் பாருங்க. அது உலகம் எதுக்கு ஆரம்பிச்சிடுது. எல்லா நாட்டு தலைவர்களும் நம்ம நாடு தான் முக்கியம். அமெரிக்கா இது வரைக்கும் அமெரிக்காவை பற்றி பெருசாக கேர் பண்ணதில்லை. ஏன்னா அது வந்து விரிந்து பறந்த நாடு. இப்போ ட்ரம்ப் வந்ததுலேருந்து அமெரிக்கா ஃபர்ஸ்ட் அப்படின்னு முன்னா குழந்துட்டார். மேக் அமெரிக்கா கிரேட் அகைன், மகா அப்படின்ட்டார். அந்த ஒரு ஸ்லோகத்துமே வச்சு தேர்தலில் ஜெயிச்சார். அமெரிக்கா முதலிடம்னு வரும்பொழுது எங்க 100 ரூபாய்க்கு ஏற்றுமதி பண்ணி 50 ரூபாய்க்கு இறக்குமதி பண்ணா அது இந்தியாவுக்கு லாபம், அமெரிக்காவுக்கு லாபமா? அவர் என்ன சொல்றாரு? பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட் ஈக்குவலாக இருக்கணும். 100 ரூபாய் இறக்குமதி பண்ணுறியா, 100 ரூபாய் ஏற்றுமதி பண்ணு, இல்லையா அந்த டிஃப்ரென்ஸுக்கு டேக்ஸ் போடுவேன்றார். அது தப்பு இல்லையே. இப்போ என்ன பண்ணுது இந்தியா என்ன பண்ணுது? இந்த வாட்டி மோடி போன பொழுது பார்த்தாரு, என்னடா அது ட்ரம்ப் இந்த மாதிரி சொல்கிறாரு, வேடிக்கையாகுது. ஏன்னா நம்ம இந்தியாவுக்கு அமெரிக்கா பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட் ரொம்ப இம்பேலன்ஸாக இருக்குது, ஈக்குவல் ட்ரேட் கிடையாது. நம்ம நிறைய ஏற்றுமதி பண்ணுறோம், இறக்குமதி கம்மியாக பண்ணுறோம். சரி, விமானங்களை வாங்கு, ஒரு $100 மில்லியன் $1000 மில்லியன் பிளேனை வாங்கு,
ட்ரம்ப் ஹாப்பி ஆயிட்டாரு. ஏன்னா ராணுவ தளவாடங்கள், விமானங்கள் அதெல்லாம் வாங்க ஆரம்பிச்சார் மோடி. ஸோ என்ன ஆயிடுது, இப்போ பேலன்ஸ் ஈக்குவலாக போயிடுது இப்போ. ஸோ ட்ரம்ப் ஹாப்பி, மோடி ஹாப்பி. ட்ரம்ப்புக்கு என்னன்னா வியாபாரம், எங்க கடையிலேருந்து நீ வாங்கினாதான் நீ நல்ல நாடு. அவர் ஓவல் ஆஃபீஸில் உட்காந்தா கூட அவர் ஒரு தலால் தான், வியாபாரி தான். எனக்கு என்ன என் கல்லால் என்ன ரொம்புது அப்படின்னு பார்க்குற குணம் அவருக்கு. ஸோ எந்தெந்த நாடு அமெரிக்காவோட பேலன்ஸ் ஆஃப் ட்ரேடில் இம்பேலன்ஸ் இருக்கோ அதெல்லாம் குறைக்க சொல்லி ஆர்டர் போடுறாரு. ஏன்னா டாலர் அதிகமாக வெளியில் போகக்கூடாது. அது இல்லாமல் ட்ரம்ப் சொல்கிறாரா, ஏதோ ஆசிய நாடுகள்லாம் சதி பண்ணுது. உலகம் முழுக்க ட்ரேடிங் கரன்சின்னு பார்த்தீங்கன்னா டாலர் தான். உலகம் முழுக்க டாலரில் தான் வியாபாரம் நடக்கும். அது வந்து ரஷ்யா, சைனாவாக இருந்தாலும், சைனா வியட்நாமாக இருந்தாலும், நைஜீரியா, அமெரிக்காவாக இருந்தாலும் எல்லாம் டாலர் தான் வியாபாரம் நடக்கும். ஆனால் இந்த அமெரிக்காவோட பலமே டாலர் தான். டாலர் தான் அமெரிக்காவோட பலம். அமெரிக்கா டாலர் இல்லைன்னா பொத்துன்னு கீழே விழுந்துருக்கு என்றைக்கும். அந்த டாலர் சர்வதேச கரன்சி ஆகிப்போச்சு, தேசிய கரன்சி இல்லை. ருப்பி இல்லை. இப்போ நம்ம ரூபாயை வந்து ஸ்ரீலங்காவில் அக்செப்ட் பண்ணிப்பான், மால்டீவ்ஸில் பண்ணிக்கிறான், மலேசியாவில் பண்ணிக்கிறான், நேபாளில் பண்ணிக்கிறான். டாலர் உலகத்தில் எந்த நாட்டில் போனாலும், உலகத்தில் இருக்க 195 நாடுகள்லையும் டாலர் எடுத்து செல்லுபடியாகும். அங்கே போனால் அதுக்கு இன்ஃபேக்ட் நம்ம ஊரில் ஒரு டாலருக்கு 85-90 ரூபா ஆகி போச்சு. இப்போ 89 ருபி 90 ரூபா ஆகி போச்சு. நான் அமெரிக்கா போக 40-45 ரூபா இருந்தது. ஸோ டாலர் வந்து ஸ்ட்ராங் ஆகிட்டே போகுது. அந்த டாலரை முதுக உடைக்கணும்னு ரஷ்யா பிளான் பண்ணி தான் டாலருக்கு பதிலாக ஒரு ஈக்குவலன்ட் கரன்சியை உருவாக்குறதுக்கு இந்த குவாட் பீப்புளெலாம் முடிவு பண்ணாங்க. அந்த இந்த ஒரு மீட்டிங் போட்டாங்களே அந்த ஆசிய நாடுகள் தலைவரெல்லாம், அதை வந்து ஜோ பைடன் கண்டுக்காமல் விட்டார். ட்ரம்ப் வந்தோடனே அதை மோப்பம் முடிச்சிட்டார். ஓஹோ, நம்ம டாலருக்கு வந்து இவங்க பங்கம் பண்ண பார்க்குறாங்களா, தொலைச்சிருவேன்னாராம். டாலரில் கை வச்சிங்கன்னா தொலைச்சிருவேன். மோடி அதுக்கப்புறம் சைலண்ட் ஆகிட்டார். மோடியும் அந்த விஷயத்தில் இருந்தார். ஆனால் மோடி என்ன சொல்கிறாருன்னா, டாலர் நம்ம கை வைக்க வேணாம், அமெரிக்கா உலகம் முழுக்க டாலர் இருக்கட்டும் பண்ணிட்டு போனேன், கவலை இல்லை. நான் ரஷ்யாவோட நான் ரூபியில் தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டார். ட்ரம்ப் சொன்னால் உங்கள் இஷ்டம், நீ ஒரு கண்ட்ரியோட ரூபியில் பண்ணிக்கோ, ஆனால் உலகம் முழுக்க ஒரு காமன் கரன்சி கொண்டு வரணும்னு பார்த்தா எனக்கு பிடிக்காதுன்னு சொன்னோன்னே மோடி அந்த விஷயத்தை ட்ராப் பண்ணிட்டு இப்போ இந்தியாவுக்கு சாதகமானது எங்கெங்கே ரூபாவில் கொடுக்க முடியுமோ அங்கங்கே ரூபாவில் கொடுத்து இப்போ சில ஐரோப்பிய நாடுகள்லாம் ரூபியை அக்செப்ட் பண்ணிக்கிறதுங்க. ஸோ இதே நேரத்தில் இந்தியாவுக்கு நல்லது என்ன, ரூபாயோட மதிப்பும் உயர்றது. எங்க சார் உயருது? இல்ல 89 நாடுகள் இருக்கு. நாடுகள் மத்தியில் இந்தியா லோக்கல் கரன்சி ஒன்றா இருக்கலாம், எக்ஸ்சேஞ்ச் ரேட் இருக்கலாம். ஆனால் இப்போ நீங்கள் கொடுக்குற ரூபா உங்களுக்கு வந்து ரஷ்யா ஆயில் கொடுக்குறதுன்னா அவன் ரூபல் ரேட் ஃபிக்ஸ்ட் ரேட் பண்ணிட்டான். அங்கே வந்து அமெரிக்கா டாலர் 89 ரூபா ஒரு டாலர்னு அவன் பண்ண மாட்டான். ருபி ஃபிக்ஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் ரேட். அதான் இந்தியாவுக்கு அட்வான்டேஜ். ஃபிக்ஸ்ட் ரேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டான். அதனால வந்து நம்ம இந்தியாவோட ரூபா வந்து ரஷ்யாவில் வந்து ஏற்றி இறங்காது, ஃபிக்ஸ்டாக இருக்கும். அதனால் இந்தியாவுக்கு அட்வான்டேஜ் அதிகம். அதே நேரத்தில் மோடி சொன்னாலும் உங்களுக்கு என்னென்ன அட்வான்டேஜோ பண்ணிக்கோங்க, எங்கள் டாலரில் கை வைக்காதீங்க அப்படின்னு சொன்னதுனால அது பாட்டு ஸ்மூத்தாக போயிட்டு. என்னுடைய கடைசி கேள்வி சார், இப்போ க்ரீன் கார்டுக்கெலாம் பதிலாக வந்து அந்த கோல்டன் விசாங்கிற மாதிரியான ஒரு கான்செப்ட் வந்து அமெரிக்காவும் கொண்டு வந்திருக்காங்க. அதுவே கிட்டத்தட்ட ஒரு 40 கோடி ரூபாய் அளவுக்கு வருது. திறமையான இந்தியர்கள் வேணும், உங்களுக்கு வேலைக்கு வேணும் அப்படின்னா இந்த நிறுவனங்களே நீங்கள் வந்து அந்த 40 கோடியை கொடுத்து நீங்கள் வந்து இந்த கோல்டன் விசாவை வாங்கிக்கோங்கிற மாதிரியான சொல்கிறாங்க. 40 கோடியெல்லாம் செலவு பண்ணி இந்தியர்களுக்காக நிறுவனங்கள் செலவு பண்ணுமா? என்றைக்குமே நிறுவனங்கள் வந்து EB-5 போனது இல்லைங்க. யாரோ தப்பாக சொல்கிறீங்க. EB-1 தான் போகும். EB-1ங்கிறது அவங்க படித்த படிப்புக்கு ஏற்ற விசா, கிரீன் கார்டு. EB-5 வந்து இன்வெஸ்டர் விசா. பல பெருத்த தொழிலதிபர்கள் வெளிநாட்டில், ஆப்பிரிக்காவில், ஆஸ்திரேலியாவில், இங்கிலாண்டில், இந்தியாவில், சைனாவில், பாகிஸ்தானில் பெருத்த தொழிலதிபர்கள் கிரீன் கார்டு போகணுன்னா, தொழிலதிபர்கள் அமெரிக்காவில் வேலை செய்கிறவங்க இல்லை, EB-5 அப்படின்னு இது நாள் வரைக்கும் 8 கோடி ரூபா கொடுத்து கிரீன் கார்டை வாங்கி செட்டில் ஆகிருந்தாங்க. ஆனால் இனிமே 8 கோடி 50 கோடியாக மாறி போச்சு. அமெரிக்காவில் வேலை செய்கிற இந்தியர்கள், H1 விசா இருக்கிறவங்க, F1ல் இருக்கிறவங்க, அவங்கெல்லாம் கிரீன் கார்டு வாங்கினா EB-1ல போவாங்க, இல்லை O1ல போவாங்க. ஸோ இன்வெஸ்டர் விசாக்கும் இந்தியர்கள் அங்கே இருக்கிற விசாக்கும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறேன். நிறைய பேர் நான் ஒரு தொலைக்காட்சி பேட்டிலேயே பார்த்தேன், இந்தியர்களுக்கு அமெரிக்காவில் வேலை கிடைக்காம போயிடும், இந்தியர்கள்லாம் இந்தியாவுக்கு திரும்பி வந்துடுவாங்க,
EB-5க்கும் வேலைக்கு சம்பந்தமே கிடையாதுங்க. யார் வேணா கேட்டு பாருங்க. EB-5 இஸ் இன்வெஸ்டர் விசா. அங்க வேலை செய்யற இன்வெஸ்டர் அவன் வேலைக்கு போறான். அவனுக்கு EB-1 தான் கொடுப்பாங்க. EB-1க்கு EB-5க்கு வித்தியாசம் இருக்கு. EB-1ங்கிறது எக்ஸ்ட்ராடினரி PhD முடித்தவர், அறிஞர், அறிவியலாளர் அந்த மாதிரி. EB-2ங்கிறது அதுக்கு அடுத்த கேட்டகரி. ஒரு PhD MPhil படித்தவர், MSc படித்தவர், MS படித்தவர் அந்த மாதிரி. EB-3 அந்த மாதிரி கேட்டகரி வரும். EB-5 வரைக்கும் வரும். EB-5 இது இன்வெஸ்ட்மெண்ட் விசா. இன்வெஸ்ட்மெண்ட் விசாவுக்கு ஜாபுக்கு சம்பந்தமே கிடையாது. இதனால அமெரிக்காவில் வேலை செய்யும் இந்தியர்களுக்கு வேலை போகணும், விசா கிடைக்காதுன்னோ, கிரீன் கார்டு கிடைக்காதுன்னோ சொன்னா நான் ஒத்துக்க மாட்டேன். ஆனா அதே நேரத்தில் அமெரிக்காவுக்கு வருமானம் அதிகமாக வருதான்னா கண்டிப்பா வருது. ஏன்னா 50 கோடிலாம் ஒண்ணுமே இல்லை. இப்போ கல்ஃப்ல இருக்க எல்லாருமே அமெரிக்கன் கிரீன் வச்சிருக்காங்க. ஏன்னா 50 கோடிங்கிறது கல்ஃப்ல ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. ஈடு தூக்கி போட்டு வாங்குங்க. அமெரிக்காவுக்கு வருமானம் பார்க்க ஆரம்பிச்சார். கல்லா ரொம்பிட்டு வருது. அமெரிக்கா கல்லா நிரம்பி விட்டுதுன்னா நல்லா நிரம்பிட்டு வருது. EB-5னால 50 கோடி ஒரு ஆளுக்குன்னா அமெரிக்காவோட பொருளாதாரம் எங்கேயோ போயிடும். ஓகே சார், ரொம்ப நன்றி சார். குறிப்பாக இந்த அமெரிக்க அரசியலை பத்தி ரொம்ப விரிவா பேசியிருக்கீங்க. நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி சுவாமி சார். நன்றி.